Hello friends, welcome to JSN Ari Works. இந்த வீடியோவில் நாம் சக்ரி ஒர்க் அண்ட் ஸ்டோன் செயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் சக்ரீஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வீல் மாதிரி இருக்கும். இன்னொன்று ஃப்ளவர் ஷேப்லேயும் இருக்கும். ஒரு லாக் போட்டுக்கோங்க. இந்த சக்ரியை நாம் ரெண்டு விதமாக ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போடுறோம், செகண்ட் ஸ்டிச் நடுவுலையே போடுறோம், தேர்ட் ஸ்டிச் வெளியே போடுறோம். இது ஃபஸ்ட் மெத்தட். பாருங்கள், ஃபஸ்ட்டு சக்ரிக்கு உள்ள ஒரு ஸ்டிச் போடுறோம், சென்டரில் ஒரு ஸ்டிச் போடுறோம், நம்பர் 2, தேர்டு வெளியே போடுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது ரெண்டு சக்ரிக்கும் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், சக்ரிக்கு உள்ள ஒரு ஸ்டிச், செகண்டு மிடில் போடுறோம், தேர்டு சக்ரிக்கு வெளியே ஒரு ஸ்டிச். உங்களுக்கு இந்த கேப் தெரியுது பார்த்தீங்களா? இதை ப்ளவுஸோட டிசைனை பொறுத்து நீங்கள் டைப் 1 அப்படி இல்லைன்னா டைப் 2 எது வேணாலும் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். 1 2. இப்போ என்ன பண்ணுங்கள், 3 வெளியே போடாமல் அகைன் பக்கத்துலேயே இன்னொரு சக்ரியை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ 3 வெளியே போடக்கூடாது, ரெண்டாவது சக்ரிக்கு உள்ளே தான் போடணும். ஸோ 1 2. இப்போ அகைன் 3 போடக்கூடாது. 3 ஃபஸ்ட்டு ஒரு சக்ரி வச்சுட்டு அதுக்குள்ளே போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் போடும்போது ரெண்டு சக்ரிக்கு நடுவில் கேப் வராது, பக்கத்துலேயே நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிற 4 சக்ரிக்கும் அடுத்து இருக்கிற சக்ரிக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் கேப் இருக்கும் ஃபஸ்ட்டு போட்டதில், இப்போ போடுறதுல கேப் இருக்காது. ஸோ இந்த ரெண்டு டைப்பும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நீங்கள் ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா பீட்ஸ் வச்சே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக முடிச்சுட்டு ஒரு எண்ட் நாட் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் ஆன்லைன் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் வர அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 4 month டியூரேஷன் கோர்ஸ் 999 மட்டும்தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டோன் செயின். ஸ்டோன் செயின் கரெக்டாக சைஸ் பார்த்துக்கோங்க. சைஸ் பார்த்து கட் பண்ணுங்க. ஒரு லைன் போட்டிருக்கோம், எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸ் பார்த்து நாம் கையிலே கூட நகத்திலே கூட கட் பண்ணிடலாம். ஈஸியாகவே கட் ஆகிடும். க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க. ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க க்ளூ வைக்காமலே அப்படியே டைரெக்டாகவே ஸ்டிச்சஸ் போட்டுருவாங்க. பட் பிகினர்ஸ் கண்டிப்பாக க்ளூ வச்சு ஒட்டிட்டு ஒரு 10 to 20 minutes காய விட்டுருங்க. க்ளூ காயாமல் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா செயின் நகர்ந்துகிட்டே வரும், ஸ்டோன் செயின். ஸோ அதை பண்ணாதீங்க. 20 minutes நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. இப்போ பாருங்கள் எப்படி ஸ்டிச் போடணுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே 2 ஸ்டோனுக்கும் நடுவில் ஒரு ஸ்டிச் போடுறோம். இப்போது மேலேயே லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அகைன் கீழே கொண்டு வரோம். இப்போ அகைன் 2 செயினுக்கு நடுவில் இந்த கீழே கொண்டு வரோம். கீழே கொண்டு வந்துட்டு கீழேருந்து லெஃப்ட் சைடுக்கு ஒரு ஸ்டிச் போடுறேன். அகைன் மேலே கொண்டு போகும்போது 2 ஸ்டோன் செயினுக்கும் நடுவில் இருந்து ஸ்டிச் பண்ணி கொண்டு போகிறேன். இப்போது அகைன் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டு கீழே கொண்டு வரணும். இந்த மாதிரி பண்ணும்போது நடுவில் இருக்கிற ஒவ்வொரு செயின், ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் நடுவுலேயும் நமக்கு ஸ்டிச் விழுந்துகிட்டே வரும். நம்ம ப்ரொஃபஷ்னல் ஆரி கிளாஸில் சேர்கிறவங்களுக்கு 1300 ஒர்த் ஆரி கிட் வெறும் 999க்கு கொடுக்குறோம். ஸோ 999 கிட்டும் 999க்கு கிளாஸும். ஸோ 2000 ரூபாயில் உங்களுக்கு கிட்டோடு வந்துடும். இல்லை என்கிட்ட கிட்லாம் இருக்குது, ஆரி மெட்டீரியல்ஸ் இருக்குன்னா நீங்கள் வெறும் 999 மட்டும் கட்டிட்டு 4 month டியூரேஷனில் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரி கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி ஃபுல் ஸ்டோன் செயின்லேயும் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட் ஸ்டிச் இங்கே தான் போட்டு முடிக்க போகிறோம். இதுக்கு மேலே ஸ்டிச் போட முடியாது. ஸோ இங்கேயே ஒரு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ஹெச்டியில் வச்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.